ஹலோ கைஸ், என்னோடய சாம்சங் மானிட்டர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. நடுவில் ரெட் கோடே விழுந்துடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 இடத்துலையும் கோடு விழுந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மானிட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஃப்ளிப்கார்ட்டில் ரீசெண்டாக ஏசர் மானிட்டர் ஆர்டர் போட்டேன். அது இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மானிட்டர் நான் 12 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எல்சிடி மானிட்டர் தான், பட் ரொம்ப நல்லா லைஃப் வந்துச்சு. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் எல்சிடி மானிட்டர் தான் ஏசருது. ஸோ பார்க்கலாம் வாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏசரோட HA270 27 இன்ச் மானிட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மானிட்டர் வந்துடுச்சு. இந்த மானிட்டர் ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் 7690க்கு வாங்கினேன். SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. சரி, ஆமாண்ணா, கரெக்டு தான். HAO ஆமாண்ணா, ஃபுல் ஹெச்டி. ஓகேவா? ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குங்களா? ஓகேண்ணா. சீலோடு இருக்குப்பா. சரிண்ணா. ரிட்டர்ன் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல? ஏன்னா நீங்கள் மானிட்டர் போட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும். ஆமாம் ஆமாம். நாங்கள் டேமேஜ் இல்லாமல் கொடுத்துட்டு போகிறேன். சரிண்ணா. ஒயிட்டு தானே? ஓகேண்ணா. ஓகேவா? ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை. சரிங்க. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மானிட்டரு. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் அண்ணன் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு. என்ன டேமேஜ் இருக்குதான்னு அவரே செக் பண்ணிட்டாரு. நானும் செக் பண்ணிட்டேன், எந்த டேமேஜும் இல்லை. ஸோ இதான் மானிட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. எல்சிடி மானிட்டர் தான், ஆனால் பேக் லைட் வந்து LED டெக்னாலஜி இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 கொடுத்துருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அப் டு 75 தான். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஒரு பவர் அடாப்டரு, அதுக்கான கேபிளு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டாண்டுக்கான 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட HDMI இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது VGA மாடல் தான். VGA கேபிள் கொடுக்கல. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி VGA கேபிள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை செட் பண்ணிவிடுவோம். ஸோ கம்ப்யூட்டர் பேக் சைடு இங்கே HDMI கேபிளுக்கும் கொடுத்துருக்காங்க, VGA கேபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆடியோ, இந்த இது வந்து பவர் கேபிள். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
அண்ட் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், கீழே வந்து 2 வாட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தெரியுதுங்களா? மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் மானிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.